கடகராசியை பொறுத்தவரை குரு 12ல இருந்து என்ன பண்ணாரு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்ப குரு வக்ரமா இருக்கிறது என்னென்ன செஞ்சாருன்னு உங்களுக்கே தெரியும். என்ன செஞ்சாரு? ஒரு குழப்பத்தை கொடுத்தாருன்னு அர்த்தம். எப்படி குழப்பத்தை கொடுத்தாரு, மன உளைச்சலை கொடுத்தாரு, அலைச்சலை நிறைய கொடுத்துட்டாரு கடகராசினர். எல்லாத்துக்கும் சொல்லல, இப்ப இது எல்லாத்துக்கும் நான் ஓப்பனா சொல்றேன். உங்களுக்கு தோஷமா இருந்தாலும் இப்ப யோகமா தான் இது வேலை செய்யும். இந்த நேரம் ஒரு 6 மாசம் இருக்கு. எப்படி பார்த்தாலும் 6 மாசம் இந்த யோகம். எதுலையுமே சரி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. இவங்க எப்பவுமே கொஞ்சம் எல்லாத்தையும் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் கடகராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கு. இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ சொத்துல உள்ள அப்பா சொத்து அம்மா சொத்து எத்தனை பேர் கேஸு பிரச்சனை ஓடி இருக்கு தெரியுமா? உங்க மேல எத்தனை பேர் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸு பிரச்சனை நீங்க வெளியில வருவீங்க. ஏன்னா சூரியன் வீட்டுல இருந்து கேது உட்கார்ந்துருக்காங்க. எப்படி நியாயம் தர்மமான இடத்துல கேது உட்காந்துருக்கு. அப்ப நியாயம் தர்மம் தாங்க ஜெயிக்கும். வீடு கொடுத்த குரு வக்கரமா இருக்கும்போது சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்தால் அவங்க நல்லது செய்ய மாட்டார். நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், திருமணத்துல ஒரு பிரேக்கோ தடையோ பிரச்சனையோ நிறைய பேர் கடகராசி கேட்டு பாருங்க. கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்துல இந்த சர்ப்ப யோகம் இருக்கு. பொதுவா பாருங்க, இந்த ராகு கேது கெட்ட இடத்துல இருந்து அது கேதுக்குள்ள எல்லா கிரகமும் உங்க ஜாதகத்துல இருந்துட்டா அது யோகமாக உங்களுக்கு மாறிடும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் இது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முக்கியமான பலன். ராகு கேதுவால் நடக்கக்கூடிய மாயாஜால யோகம். எப்படி கால சர்ப்ப யோகம் என்ன மாதிரி பலனை கொடுக்க போறா? இது வந்து 6 மாசத்துக்கு இந்த பலன் பயங்கரமா வேலை செய்யும். அம்மன் அருள் டிவியை கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் நிறைய பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த யோகம் வருஷத்துல 6 மாசம் மட்டும்தான் வரும். இது பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த யோகம் வருது. நல்லா பாருங்க, கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கி இருந்தா கால சர்ப்ப யோகம். ராகுக்குள் எல்லா கிரகம் அடங்கி இருந்தா கால சர்ப்ப யோகம், கால சர்ப்ப தோஷம். உங்க ஜாதகத்துல அது யோகமா தோஷமா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கோங்க. கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கியிருக்கா, ராகுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கியிருக்கா. ஏன்னா இந்த 6 மாசத்துல இந்த எல்லா கிரகத்தை வச்சு நம்ம மேட்ச் பண்றோம். எப்படி 9 நவகிரகத்தை மேட்ச் பண்ணி உங்களுக்கு என்னென்ன யோகம் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, உங்க நட்சத்திரத்துக்கு இந்த கால சர்ப்ப யோகமான பலன் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது. ஒரு மனிதனுக்கு ராகு தான் பெரிய லெவல்ல கொண்டு போயிடுவார். எப்படி இந்த ராகு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் பெரிய அளவு கொடுப்பாரு. கேது பலன் அப்படி கிடையாது. பயங்கரம் ஒரு துன்பத்தை கொடுத்து இன்பத்தை கொடுப்பார். கேது போல் கொடுக்க முடியாது, கேது போல் கெடுக்க முடியாது. ஆனா கேது கொடுக்க யாரும் தடுக்க முடியாது. அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி கால சக்கரத்தின் 4வது ராசி இந்த கடகராசி. நல்லா பாருங்க, பயங்கரமான ஒரு ஒழுக்கமான குணமும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணமும் கடகராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எப்படி கடகராசியில பிறந்துட்டா எதுலையுமே சரி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எப்பவுமே கொஞ்சம் எல்லாத்தையும் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் கடகராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். பயங்கரமான கற்பனையான குணமும் கடகராசிகிட்ட நிறைய இருக்கும். இப்போ நம்பி ஒரு வேலையை ஒப்படைங்க, அதே மாதிரி உதவி பண்ணக்கூடிய ஒரு மனம் பக்குவம், தன்னுடைய குடும்பத்துக்காக தனக்குன்னு எதுவும் சேமிச்சுக்காம தன்னோட குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய திறமையும் இந்த கடகராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த கால சர்ப்ப யோகமான பயிற்சி. எப்படி கால சர்ப்ப யோகமான பயிற்சி ஒண்ணு இல்லைங்க, கேதுக்குள்ள எல்லா கிரகம் இருந்தா அது கால சர்ப்ப யோகம், அவ்வளவுதான். இது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது இதுக்கான பதிவு தான். கண்டிப்பா அம்மன் அருள் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவலான நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா அம்மன் அருள் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க. அனைவருமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு. இப்ப வரக்கூடிய இந்த கால சர்ப்ப யோகம் நல்லா பாத்துங்க. உங்களுக்கு 2ல கேது, 8ல ராகு. எப்படி 2ல கேது, கேதுக்குள்ள இருந்தாதான் யோகம். உங்களுக்கு 2ஆம் இடத்த வருமானத்துலதான் கேது உட்கார்ந்துருக்காரு. இது யோகமா தான் வேலை செய்யும், உங்களுக்கு தோஷமா வேலை செய்யாது. எல்லாரையும் பாருங்க, இந்த ராகுக்கு இதை கண்டா பயப்படாதவங்களே இருக்க மாட்டாங்க. நீ எடுத்து பாத்துக்கோங்க. எல்லாருடைய ஜாதகத்திலையுமே சர்ப்ப தோஷம் சர்ப்ப தோஷம் 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 சரி எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த இடத்துல ராகு இருக்கு, இந்த கோயிலுக்கு போங்க, அங்கே போங்க, இங்கே போங்க, ஏதோ சொல்லுவாங்க. இந்த ராகுக்கு எதை வச்சுதான் சொல்லுவாங்க. இப்ப இது எல்லாத்துக்கும் நான் ஓப்பனா சொல்றேன். உங்களுக்கு தோஷமா இருந்தாலும் இப்ப யோகமா தான் இது வேலை செய்யும். இந்த நேரம் ஒரு 6 மாசம் இருக்கா, எப்படி பார்த்தாலும் 6 மாசம் இந்த யோகம். இது உங்க வாழ்நாள் பலனா எடுத்துக்கோங்க. தயவு செய்து சொல்றேன், உங்க ஜாதகத்துல
இது ராகுக்குள்ள எல்லா கிரகம் இருக்கா இல்ல கேதுக்குள்ள எல்லா கிரகம் இருக்கா, நீங்க இதைதான் பாத்துக்கணும். இப்படி ரிவர்ஸ்ல தான் நீ எடுத்து பாத்துக்கணும். இது எல்லா கிரகம் இந்த ராகுக்கு இது எல்லாமே ரிவர்ஸ்ல தான் பயணிக்கும். அதாவது பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய கிரகம். இதுக்கு உருவமே கிடையாது. அதே மாதிரி இதுக்கு பார்வை இல்லைங்கிறாங்கன்னா பார்வை ராகு கேதுக்கு ஒரு சிலர் உண்டுங்கிறாங்க. அதாவது 3ஆம் பார்வையும் 11ஆம் பார்வையும் இந்த ராகு கேதுக்கு இருக்குது. இப்ப உங்களுக்கு என்னென்ன பலனா அவர் கொடுக்க போறாரு நல்லா பாருங்க. இதுக்கு முன்னாடி கடகராசியை பொறுத்தவரை குரு 12ல இருந்து என்ன பண்ணாரு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்ப குரு வக்ரமா இருக்கிறது என்னென்ன செஞ்சாருன்னு உங்களுக்கே தெரியும். என்ன செஞ்சாரு, ஒரு குழப்பத்தை கொடுத்தாருன்னு அர்த்தம். எப்படி குழப்பத்தை கொடுத்தாரு, மன உளைச்சலை கொடுத்தாரு, அலைச்சலை நிறைய கொடுத்துட்டாரு கடகராசினர். எல்லாத்துக்கும் சொல்லல, இது ஒரு பொது பலனா தயவு செய்து நீங்க எல்லாரும் எடுத்துக்கணும். நான் எல்லா வீடியும் சொல்றேன், இப்ப அம்மனூர் டிவில பாக்குற எல்லா கடகராசி என்பது சொல்றேன், தயவு செய்து இது ஒரு பொது பலனா நீங்க பார்க்க வேண்டும். உங்க ஜாதகத்துல இப்ப நீங்க இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம்? புனர்பூச நட்சத்திரமா? பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் வர, ஆயிலி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வர. இப்ப எல்லாருக்கும் நட்சத்திரம் எல்லாருக்குமே லக்னம் ஒரே லக்னம் தான், யாருமே பிறக்க முடியாது. லக்னம்னா நீங்க பிறந்த நேரம் தான் லக்னம். எப்படி லக்னம் என்பது பிறந்த நேரம், அதான் உயிருங்கிறாங்க. நீங்க பிறந்த நேரம் தான் உயிர். ஒரு உயிரை நேரத்தை வச்சுதான் கணக்கிட முடியும். உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த கிரக யோகத்துல இருக்குங்க, அந்த கிரக யோகத்துக்கு இதுல போங்க, இதுல போகாது, ஏதோ சொல்லுவாங்க. ஜாதகத்தை வச்சுதான் நம்ம துல்லியமா ஒரு கணிப்பு எடுத்து சொல்ல முடியும். அதனாலதான் எல்லா வீடியோலும் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஒரு பொதுப்பொருள் எல்லா வீடியோலும் கொடுக்க காரணம் இதுதான் ரீசன், வேற ஒண்ணும் கிடையாது. சில பேர் என்ன சொல்ல, கடகராசிக்காரர் நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பொருளே கரெக்டா இருக்கதான் கால் பண்ண அப்படிங்கிறீங்க. ஏன்னா கடகராசியை பொறுத்தவரை நீங்க எடுத்து பாத்துக்குங்க, கடன், பகை, எதிரி, மருத்துவ செலவு இப்ப ரீசெண்டா 2 மாசத்துல நீங்க பண்ணலாம், திருப்பி கேளுங்க. கண்டிப்பா கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. கால் அடிபட்டுச்சு, எப்படி கால்வலி, கைவலி, அதாவது கை விரல் இந்த சோல்டர் பகுதியில் அடிபடுறது, சுவாச பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், எப்படி தோலு, ஸ்கின்னு, நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், இது மாதிரி அமைப்பு பாக்குறது. வேலை உத்தியோகத்துல ஒரு தடங்கள், மேல் அதிகாரிகிட்ட ஒரு சில மன வருத்தத்தை தடங்களை சந்திக்கிறது யாருன்னா கடகராசியா இருந்திருக்கும் பாருங்க. மேல் அதிகாரிகள்கிட்ட நீங்க கடகராசியா எங்க வேலை பார்த்தாலும் சரி, அதிகாரி தொந்தரவுகள் இருந்துச்சா, அரசாங்கத்திலயா தனியார் நிறுவனத்திலயா, வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்கீங்க மட்டும் கேட்டு பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா இங்க குரு வக்ரம். ஒண்ணு அப்பா, எப்படி நோய், எதிரி, பகை, கடன், இதுல ஒண்ணு ஏதாச்சும் ஒண்ணு வரணும். தாய் தந்தை, அதாவது உங்களுடைய தந்தை ஸ்தானம் சார்ந்த விஷயத்துல, உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயத்துல, பூர்வீக சொத்துல, பூர்வீக இடத்துல ஒரு வழக்கு, தடையோ, தாமதோ, ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா நீங்க நடந்திருக்கு கேட்டு பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமாங்கம்பாங்க. பொருளாதார வருமானத்துல ஒரு தடங்கள், கணவன் மனைவிக்குள்ள நிறைய பேருக்கு நான் ஓப்பனா சொல்லிடுறேன், வீடு கொடுத்த குரு வக்கரமா இருக்கும்போது சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்தால் அவங்க நல்லது செய்ய மாட்டார். நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், திருமணத்துல ஒரு பிரேக்கோ, தடையோ, பிரச்சனையோ நிறைய பேர் கடகராசி கேட்டு பாருங்க. இது நடக்கலாம், திருப்பி கேளுங்க சொல்லுவாங்க. ஆமாங்க, எல்லாத்துக்கும் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், நான் இது எல்லாத்துக்கும் சொல்லவில்லை. உங்க 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க, அவங்க திசாபுத்தியை வச்சு, திசாபுத்தி யாருக்கு சரியில்லையே இப்ப கோச்சார சுத்தி வரக்கூடிய இந்த கிரகங்கள் இது மாதிரி வேலையை உங்களுக்கு செய்யும் நான் சொல்றேன். எப்படி அங்க விதியில சரியில்லைன்னா இப்ப சுத்தி வர கிரகங்கள் எந்த யோகமும் உங்களுக்கு கொடுக்காதுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க, இப்படிங்கிறாங்க, ஏன் யோகம் நடக்க மாட்டேது நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அங்கே விதியை தீர்மானம் பண்ணணும். இப்ப சுத்தி வர கோச்சாரத்தை 2ஐயும் மேட்ச் பண்ணணும். அது எப்ப மூவ் பண்ணா எப்படி ஜெயிக்கணும், பரிகாரம் என்ன பண்ணா சரியான கரெக்டா ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியும். ஏன்னா உங்கள்ட்ட கற்பனை நிறைய இருக்கு, நீங்க வெளியில கொண்டாங்க, நீங்க பெரிய அளவுக்கு போயிருவீங்க. உங்கள்கிட்ட அந்த சுறுசுறுப்பு இருக்குங்க கடகராசிக்காரங்கள்ட்ட. எல்லாரையுமே குடும்பத்தை அரவணைச்சு ஒன்னா கொண்டு போகக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்குங்க. அதனாலதான் நான் எல்லா வீடியும் ஒரு பொதுவும் சொல்றேன். இப்ப வரக்கூடிய இந்த கால சர்ப்ப யோகம் ஒரு யோகத்தை காட்டுது. என்னமா யோகா காட்டுறது தெரியுமா? கடகராசி உங்க உறவினர் எல்லாரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. என்ன சொல்லுது தெரியுமா? அது கெட்டவர் கெட்டிடும் ராஜயோகத்தில் இந்த கால சர்ப்ப யோகமான பயிற்சி உங்களுக்கு இருக்குது கடகத்துக்கு. எப்படி கெட்டவர் கிட்டிடும் ராஜயோகத்துல இந்த சர்ப்ப யோகம் இருக்கு. பொதுவா பாருங்க, இந்த ராகு கேது கெட்ட இடத்துல இருந்து அது கேதுக்குள்ள எல்லா கிரகமும் உங்க ஜாதகத்துல இருந்துட்டா அது யோகமாக உங்களுக்கு மாறிடும். எப்படி உங்க ஜாதகத்துல அதே மாதிரி கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கி இருந்தா யோகமா. அதனால ஜாதகத்தை நீங்க பார்த்து செக் பண்ணிங்க நான் சொல்றேன். இது ஏன்னா கேது போல் கெடுக்க முடியாது, கேது போல் கொடுக்க முடியாது. கேது வந்துட்டாவே எல்லாரும் ஜாதகம் நோட்டி ஓடுறவங்க எத்தனை பேர் கேட்டு பாருங்க. கடகராசி கேது தசை வந்திருக்கும், எத்தனை பேர் நோட்டை பார்த்து கேது தசை வரும்போது எவ்வளவு விஷயத்த சந்திச்சிங்க மட்டும் கேட்டு பாருங்க. படிப்படியா சொல்லுவாங்க, அடுக்கி வச்சு சொல்லுவாங்க. ஆமாங்கம்மா. ராகு அப்படி கிடையாது, ஒரு மனிதனை பெரிய அளவுக்கு கொண்டு போய் டக்குன்னு இறக்கிவிடும். கேது அப்படி கிடையாது, ஒரு துன்பத்தை கொடுத்து கடைசியில இன்பத்தை கொடுத்து அது சரியான யோகமா மாறிடும் தெரியுமா? நான் ஏன் கேது இப்ப கொடுக்க போறான்னு சொல்றேன். நான் கெடுக்கிற விஷயத்துக்கு நான் உங்கள்கிட்ட வரலண்ணா, கொடுக்க அவர் ரெடியா இருக்காரு.
முதல் பலனே சொல்றேன் நான். கேது வந்த உடனே என்ன பண்ணுவார், உங்களுக்கு எடுத்தாலும் சுக்கிரனோட சாரது. அதை ஏன் நான் கொடுப்பாருன்னா, அவர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல நட்பு கிரகமான சுக்கிரன் நட்சத்திரத்துல போறாரு. அதனாலதான் இந்த கேது காலசர்ப்ப யோகமான விஷயம் உங்களுக்கு நடக்குன்னு நான் சொல்றேன். வேற எதையும் வச்சு நான் சொல்லல. இப்ப பாருங்க, இடமோ பூமியோ பொண்ணோ பொருளையோ நகையோ சேமிப்பு நீங்க சேமிக்கலாம், திருப்பி கேளுங்க. கண்டிப்பா அது 100% இது ஒரு 6 மாசம் அந்த காலசர்ப்ப யோகம் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்யும். இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ சொத்துல உள்ள அப்பா சொத்து அம்மா சொத்து, எத்தனை பேர் கேசு பிரச்சனை ஓடி இருக்கு தெரியுமா? உங்க மேல எத்தனை பேர் கேசு போட்டிருக்காங்க. அந்த கேசு பிரச்சனை நீங்க வெளியில வருவீங்க. ஏன்னா சூரியன் வீட்டுல இந்த கேது உட்கார்ந்துருக்காங்க. எப்படி நியாயம் தர்மமான இடத்துல கேது உட்காந்துருக்கு. அப்ப நியாயம் தர்மம் தாங்க ஜெயிக்கும். உங்களை ஏமாத்தினாங்க சொத்துல, இப்ப அதுக்கு பதிலடி கொடுக்க போறீங்க. இடம் வாங்க போறீங்க, வீடு கட்ட போறீங்க, வண்டி வாங்க போறீங்க, வாகனம். ஏன் வாகனம் வாங்க போறேன்னு நான் சொல்றேன். என்ன காரணம் நல்லா பாருங்க. 4ஆம் இடத்த குரு பார்ப்பாரு. எப்படியே ஸ்ட்ரெயிட்டா 4ஆம் இடத்த குரு பகவான் பார்த்துருவாரு. 2ல கேது. அதனால நிறைய பேருக்கு வீடு இடம் பூமி சந்தோஷம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்கும். அதே மாதிரி சகோதர சகோதரி ஒரு பொருளாதார வளர்ச்சி சூப்பரா இருக்கும். எப்படிப்பட்ட உங்க மேல கேஸ் நடந்தாலும் அந்த கேஸ்ல ஜெயிச்சிருவீங்க. குழந்தை பாக்கியம், காதல், திருமணத்தை தடங்களே வராது. நான் ஓப்பனா சொல்றேன். நிறைய பேருக்கு கடகராசிக்காரங்களுக்கு இந்த கால சர்ப்ப யோகமானது திடீர்னு ஒரு பொண்ணை கொண்டாந்து குடும்பத்துல வைக்க போது, திடீர்னு ஒரு மாப்பிள்ளை கொண்டாந்து வைக்க போகுது. திருமணத்தை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. நிறைய ஒரு யோகம் ராஜயோகம் உங்களுக்கு வேலை செய்யும். குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் இப்ப எடுத்துருங்க, சூப்பரா இருக்கும். வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை சூப்பர் வேலையா கிடைக்கும் பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா குரு 6ஆம் இடத்தை கொடுக்குறாரு பார்வையை. எப்படி 6ஆம் இடத்துல கொடுக்குறாரு பார்வையை. அப்ப வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு லெவலுக்கு நீங்க போறீங்க. வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும் பிளான் இருந்தா பண்ணிக்கோங்க. நிறைய இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை வாங்குற தொந்தரவு இருக்காது. இப்ப எல்லாமே உங்களுக்கு பக்கம் சாதகமா வந்துடும் பாத்துங்க. ஏன்னா கிரகங்கள் நல்லா இருக்குது உங்களுக்கு. எப்படி கிரகங்கள் எல்லாமே சூப்பரா உட்காந்துருக்கு. கெட்டதே உங்களுக்கு நடக்காது. ஏன்னா 12ஆம் இடம்லாம் அந்த யோகத்துக்குள்ள வந்துருச்சு. அதனால கெட்டது நடக்காது கடகராசியை பொறுத்தவரை. அதே மாதிரி பாருங்க, எந்த பேங்க்ல போய் லோன் கட்டாலும் சரி, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ரியல் பிசினஸ், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, உணவு சார்ந்த துறையில வரப்போ, நெருப்பு சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையும் சொல்றேன். நல்ல ஒரு மாற்றம். புதுசா தொழில் பண்ணணுங்கிற பிளான் இருந்தா ஜாதகத்தை பார்த்து இப்ப மூவ் பண்ணா பயங்கரமான யோகமான நேரம் உங்களுக்கு வேலை செய்யும். கண்டிப்பா பார்த்துக்க. கண்டிப்பா நீங்க ஜெயிக்க போறீங்க. படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களும் எழுதி பாருங்க. ரிசல்ட் வரலாம் திருப்பி கேளுங்க. ஆனா கண்டிப்பா எல்லாரும் லாட்ரி எடுத்துருங்க. இந்த 6 மாசத்துல உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்குது. யோகமானது ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கடகராசியை பொறுத்தவரை லாட்ரி எடுத்து பாருங்க. கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகம் மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். ஏன்னா 11ஆம் வீட்டு விசாரத்துல இந்த கேது நிற்கிறார். பெருங்கொண்ட பணத்துல பெரிய புகழ், அந்தஸ்து, கௌரவத்துல நிற்கிறார். அப்ப ஏதோ ஒரு பணமோ பொருளோ நகையோ சேமிப்போ பெருசா வரப்போகுது கடகராசி. ஜாதக தசாபதி நடந்தா இப்ப 100% கண்டிப்பா வரும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கடகராசி. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. நட்சத்திர பலன் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் என்ன வருதுல, புனர்பூச நட்சத்திரம். பொறுமை, அமைதி, நியாயம், தர்மம், நீதி, நேர்மை, ஒழுக்கம். இனிமே எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க. உங்களை ஏமாத்தினவங்க எல்லாத்துக்கும் வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. உங்களை எத்தனை பேர் ஏமாத்தணும் அவங்களுக்கு வாழ்ந்து காட்ட போறீங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த புனர்பூச நட்சத்திரம் தான். இனிமே சூப்பரா இருக்கும் பாருங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்த எல்லாத்துக்குமே நல்ல யோகம் சூப்பரா வேலை செய்யும். பார்த்துக்கு எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றி. வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது எல்லாமே யோகம் தேடி வரும். யாரு புனர்பூச நட்சத்திரம் எல்லாத்துக்குமே டைம் பக்கவா இருக்கு. பார்த்துக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம், தொழில ஒரு மாற்றங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பூசத்துல பிறந்தவங்க கடுமையா உழைக்கக்கூடிய திறமை இருக்கு. ஆனா உழைச்சும் வருமானத்தும் கையில நிக்கல. கேட்டுக்குங்க பூசத்துல பிறந்தவங்க. ஆமாங்கம்பாங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாத்தையும் தடங்களை சந்திச்சேன். ஏன்னா நமக்கு பூசத்துல பிறந்தவங்க நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. இப்ப எல்லாமே நல்லதா வருது பாருங்க. வீட்டுல சுபகாரியம், சுப செலவு, வீடு, வண்டி, வாகனம், சொத்து, பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம். படிப்பு, கல்வியில ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க எதை எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி, அவருமே தோல்வியே கிடையாது. பூசத்துல பிறகு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வருது. ஆயில்ஸ்ல பிறகு எதுவுமே பயங்கரமான புத்திசாலி குணம், டேலண்டான குணம், அறிவான குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணம் ஆயில்ஸ்ல பிறகு சூப்பரா இருக்கும். இனிமே கெட்டதே நடக்காது பாருங்க. கெட்ட விஷயத்தை அப்படியே தூக்கி எரிஞ்சிருங்க. எப்படி கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் சூப்பரா இருக்கும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றி. வீடோ, வண்டியோ, வாகனம், பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே பயங்கரமான ஒரு வெற்றியான உண்டு. பாத்துங்க. அதுவும் ஆயில்ஸ்ல நல்ல ஒரு யோகம் தேடி வருது.